மகர ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தா மட்டும்தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எத தொட்டாலும் நஷ்டமாகவே போயிட்டுருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது. கண்ல படுறவங்க மேலையெல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெட்டுற தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டுருக்குன்னு நீங்க புலம்புறது எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனைய தீர்க்க தான் இந்த வீடியோவ நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்த மனதார வேண்டிக்கிட்டு, உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயர கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? வாழ்க வளமுடன். காலபுருஷ தத்துவத்தின் 10வது ராசியாக அசாத்திய உழைப்பும், கடமை தவறாத நேர்மையும், எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையும் தன் பொறுமையால் வென்றெழுக்கும் வைராகியமும் கொண்ட மகர ராசி நண்பர்களே, நவகிரகங்களின் சஞ்சாரம் மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பொற்கால அத்தியாயத்தை தொடங்கி வைக்க போகுது. பொதுவாகவே மகர ராசியில் பிறந்த நீங்கள் மகா உழைப்பாளியான சனி பகவானின் ஆதிக்கத்தை பெற்றவர்கள் என்பதால எப்போதுமே பொறுக்குந்த வழிய விரும்பாமல் உங்கள் சொந்த உழைப்பையும் வியர்வையும் மட்டுமே நம்பி வாழ்க்கையில முன்னேறுபவர்கள். கடந்த சில மாதங்களாக உங்கள் ராசிக்கு நீடித்து வந்த மந்த நிலை, எடுத்த காரியங்கள்ல தடைகள் அல்லது உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காம போன ஏமாற்றங்கள் உங்களை உள்ளூர வாட்டியிருக்கலாம்ங்க. நம்முடைய நியாயமான உழைப்புக்கு எப்போதுதான் தகுந்த அங்கீகாரம் கிடைக்குங்கிற ஒரு தீராத மனப்போராட்டம் உங்களுக்குள்ள இருந்திருக்கலாம். அந்த அத்தனை சோதனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து உங்களுக்கான ஒரு பிரம்மாண்ட முடிவு காலத்தை நோக்கி உங்கள் விதியின் பாதையை திருப்ப போகுது. நாளைய விடியல் மிக முக்கியமாக நாளைய தினம் உங்களை தேடி வரும் ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது உங்களுக்கு வரப்போகும் ஒரு அதிரடியான முக்கிய செய்தி உங்கள் வாழ்க்கையில தலையெழுத்தையே முற்றிலும் மாற்றி அமைக்க போகுது. அது உங்களது கோழி சார்ந்த ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கலாம்ங்க. அல்லது நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு அதிகாரப்பூர்வமான நல்ல செய்தியாக இருக்கலாம். ஒரு செய்தி உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் மற்றும் உங்களுடைய திறமையை குறைத்து மதிப்பிட்டவர்கள் முன்னிலையில உங்களை கம்பீரமா நிமிர்ந்து நிற்க வைக்க போகும் ஒரு பேராயுதமா அமைய போகுது. நாளை விடிய போகும் கிரகங்களின் சேர்க்கை உங்கள் ராசிக்கு பிரஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் மிக வலுவாக எழுப்பப்படுதுங்க. இது உங்களது சிந்தனைகள்ல இத்தனை காலம் இருந்த குழப்பங்களை நீக்கி ஒரு புதிய தெளிவை தரும். இத்தனை காலம் உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்த அத்தனை எதிர்மறை விஷயங்களும், உங்களை தடுத்து நிறுத்திய தடைகளும் நாளை முதல் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகத் தொடங்கும். உங்களுடைய சுய உழைப்பின் மூலமும் உங்களது அசாத்திய புத்திசாலித்தனத்தின் மூலமும் நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்த காரியங்களை சாதித்ததற்கான உன்னதமான சாதகமான சூழல் நாளை முதல் உங்களுக்கு மிக மிக இயல்பாகவே கைகூடி வரப்போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் மகர ராசிக்கு கொண்டு வரப்போகும் அந்த புதிய வாய்ப்புகள், அசுரவேக பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்புல ஏற்பட போகும் மகா மாற்றங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்ட பயணத்தை தீர்மானிக்க போகும் மிக முக்கிய முடிவுகளை பத்தி நாம இந்த வீடியோவில் மிக தெளிவாகவும் விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போறோம். உங்களது கவனமும் நம்பிக்கையும் இந்த வீடியோ முழுவதும் இருக்கட்டும். ஏனெனில் இதில் சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு ஜோதிட வழிகாட்டுதலும் உங்கள் வாழ்வின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு மிக உதவியாக இருக்கும். வாருங்கள், நாளை உங்களுக்கு கிடைக்க போகும் அந்த அற்புத பலன்களை வழக்கம் போல 8 முக்கிய பகுதிகளாக தெளிவாகவும் கச்சிதமாகவும் பார்ப்போம். சனியின் வீரியம், மகர ராசியில் அசைக்க முடியாத ஆளுமையும் விழித்தலும் தன்னம்பிக்கையும். மகர ராசி நேயர்களே, நாம் இப்போது பார்க்க போகும் இந்த முதல் பகுதி உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்ட பேரை நீங்கள் எப்படி வெல்லப் போகிறீர்கள் என்பதை தீர்மானிக்க போகும் மிக முக்கியமான அஸ்திவாரமாகும். பிரபஞ்சத்தின் கணக்குகள் எப்போதுமே துல்லியமானவை. நாளை, அதாவது இந்த அபூர்வ கிரக சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு ஒரு மாபெரும் விஸ்வரூப வளர்ச்சியை நோக்கி பாதையை திறந்துவிட போகிறது. உங்கள் ராசிநாதனான நவகிரகங்களின் ஆயுள்காரகன், உழைப்பின் நாயகன் மகா சனி பகவான் இந்த நாள்ல உங்கள் ஜாதகத்தில் மிக உன்னதமான வீரியமான நிலையில் அமர்ந்து தன் முழுமையான சுபகதிர்களை உங்கள் ராசியின் மீது பொழிகிறாருங்க. மகர ராசியில் பிறந்தவர்கள் எப்போதுமே சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் இரும்பை விட வலிமையான மன உறுதி படைத்தவர்கள். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் உங்களை சூழ்ந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு சரியான நேரத்திற்காக காத்திருந்து சவால்களை உங்களது அசாத்திய உழைப்பால் இழுத்து சிம்ம சொப்பனமாக ஆளுமை படைத்தவர்கள். ஆனால் கடந்த சில வாரங்களாகவோ அல்லது மாதங்களாகவோ நாம் எவ்வளவுதான் உண்மையாக உழைத்தாலும் நமக்கு ஏன் இந்த தீர்க்க நிலை, நம்மளை சுற்றி இருப்பவர்கள் ஏன் நமது மனதை பலவீனமாக பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறார்கள் என்ற ஒரு தீராத மனப்போராட்டமும், உங்களை நீங்களே சந்தேகிக்கும்படியான சில சூழ்நிலைகளும் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கலாம்ங்க. உங்களின் அந்த அசைக்க முடியாத தன்னம்பிக்கை சற்றே தளர்ந்திருக்கலாம். அதற்கு ஒரு நிரந்தர தீர்வை தரத்தான் இந்த நாளை கிரக அமைப்பு உருவாகி இருக்குது.
நாளை விடியும் இந்த உன்னதமான நாளில் உங்கள் ராசிநாதன் சனி பகவானின் பலத்தோடு புதன் மற்றும் சுக்கிரனின் சுப சேர்க்கைகளும் இணைந்து கொள்கிறது. இதனால் உங்கள் மனதில் இத்தனை காலம் இருந்த பயங்கள், குழப்பங்கள், தாழ்வு மனப்பான்மைகள் அத்தனையும் பனி போல உருகி மறையப் போகுது. எதற்கும் இயங்காத உங்களின் பழைய ரேகம், இலக்கை நோக்கி ஓடும் அந்த அசாத்திய பாய்ச்சல் உங்களுக்குள்ள மீண்டும் பிறக்குங்க. நீங்கள் கடந்த காலங்களில் இருந்த அத்தனை பொறுமைகளையும் மரியாதையும் இந்த நாளில் உங்கள் கூர்மையான புத்தியை கொண்டு மிக சரியாக மீட்டெடுத்து விட முடியும். சனியின் ஆதிக்கம் உங்களுக்குள் ஒரு புதிய காந்த சக்தியும் எதையும் ஊடுருவி பார்க்கும் தீர்க்க தரிசனத்தையும் தரும். புதனின் சேர்க்கை உங்கள் வார்த்தைகளில் ஒரு புதிய ராஜதந்திரத்தை கொடுக்கும். இதனால் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் எதிரிகளின் சதிவலைகளை அறுத்தெறியும் பேராயுதமாக மாறும். உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் கூட உங்கள் ஆளுமையை கண்டு வியந்து உங்களிடம் சரணடையும் ஒரு உன்னத சூழல் நாளை உருவாக போகுதுங்க. அதிகாலை எழுந்ததிலிருந்தே உங்க உடலிலும் எண்ண ஓட்டங்களிலும் ஒரு மிகப்பெரிய ஆற்றலை நீங்க உணரத் தொடங்குவீங்க. தேவையற்ற கவலைகள் விலகி என்னால் எதையும் சாதிக்க முடியும், என் உழைப்பிற்கு என்றுமே தோல்வியே கிடையாதுன்னு அசைக்க முடியாத தன்னம்பிக்கை உங்கள் ஆழ் மனதில் குடியேறும். கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அணிவகுத்து நிற்க போகுது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களை ஒருபோதும் தோற்க விட மாட்டாருங்க. காலம் உங்களுக்கு செய்த சோதனைகளுக்கு நாளை பிரபஞ்சம் ஒரு மாபெரும் வெற்றியை வழங்க காத்திருக்கிறது. உங்களின் உண்மையான விஸ்வரூபம் உலகிற்கு தெரிய வரும் தருணம் இது. இந்த நாளை முழுமையான நம்பிக்கையோடு அணுகுங்கள். வெற்றி உங்கள் வசமாவது உறுதி. பணவரவு மகர ராசியின் விதியை மாற்றும் அந்த ஒரு அபூர்வ பணவரவு. மகர ராசி நேயர்களே, நாம் இப்போது பார்க்க போகும் இந்த 2வது பகுதி உங்களது ஒட்டுமொத்த பொருளாதார கடமைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க போகும் மிக முக்கியமான பிரம்மாண்டமான ஒரு பகுதியாகும். பொதுவாகவே மகர ராசியில் பிறந்த நீங்கள் பிறருக்கு வழியில் பணத்தை சம்பாதிக்க நினைக்காமல் உங்களது உழைப்பையும் நேர்மையும் மட்டுமே நம்பி வாழ்பவர்கள். ஆனால் கடந்த சில காலமாக உங்கள் ஜாதகத்தில் இருந்த கிரகங்களின் சாதகமற்ற சஞ்சாரத்தால பணம் வருகிறது, ஆனால் வந்த வேகத்தில் மறைந்து போகிறது என்ற சூழ்நிலையை நீடித்திருக்கும். எவ்வளவுதான் திட்டமிட்டாலும் கைக்கு வர வேண்டிய தொகை கடைசி நேரத்துல கை நழுவி போயிருக்கலாம். ஆனால் நாளை உங்களது தனஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் நிகழப்போகும் ஒரு பிரம்மாண்ட கிரக சேர்க்கை நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு அபூர்வமான வழி மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய தன லாபத்தை கொண்டு வந்து சேர்க்க போகிறது. நாளை நிகழப்போகும் அந்த பிரம்மாண்டமான பணவரவு நாளை விடியும் போதே உங்கள் ராசிநாதனான சனி பகவானின் வீரியமும் சுக்கிரனின் மற்றும் புதனின் அபூர்வ சேர்க்கையும் உங்கள் தனஸ்தானத்தில் ஒரு புதிய மகா யோக அதிர்வை உருவாக்குகிறது. இதன் காரணமாக நாளை உங்களது வழக்கமான வருமானங்களை தாண்டி நீங்கள் முற்றிலும் மறந்து போன அல்லது இனிமேல் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நீங்க கைவிட்ட ஒரு பழைய விஷயம் மூலம் ஒரு பிரம்மாண்டமான தொகை உங்கள் கைகளில் புழங்க போகிறது. அது நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த ஒரு பூர்வீக சொத்தின் இறுதி பங்காக இருக்கலாம், அல்லது பல வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் யாருக்கோ உதவி செய்துவிட்டு திரும்ப வராதுன்னு நினைச்ச ஒரு பெரிய கடனாக இருக்கலாம். அது நாளை உங்களை ஆச்சரியப்படுத்தும் விதமாக ஒரு அற்புதமான நபர் மூலமாக தேடி வரப்போகிறது. எதிர்பாராத ஒரு புதிய நறுமண பாதை பிறத்தல். உங்களை தேடி வரும் அந்த ஒரு முக்கிய நபர் உங்களது உழைப்பிற்கு திறமைக்கும் தகுதியான ஒரு மாபெரும் வாய்ப்பை உங்கள் கைகளில் கொடுப்பார். அதன் முதல் மிக குறைந்த உழைப்பில் ஆனால் சட்டப்பூர்வமான நேர்மையான வழியில் உங்களுக்கு ஒரு புதிய நிரந்தரமான வருமான பாதை நாளை தீட்டப்படும். ஒரு பெரிய ஒப்பந்தம் அல்லது எதிர்பாராத ஒரு கமிஷன் தொகை நாளை ஒரே நாளில் உங்கள் வங்கியின் இருப்பை நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உயர்த்த போகிறது. இத்தனை காலம் உங்கள் வாட்டி வதைத்த பணப்பற்றாக்குறை நாளை ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கப்படும். கடன் சுமையிலிருந்து அதிரடி விடுதலை. இந்த எதிர்பாராத அபூர்வ பணவரவின் மூலம் உங்களது நீண்டகால கடன் சுமைகளை நீங்கள் நாளை ஒரே தவணையில் அடைப்பதற்கான மாபெரும் வாய்ப்பு கைகூடி வரும். உங்களை மன அழுத்தத்தில் வைத்திருந்த கடன்களின் பாரம் குறையும் போது உங்கள் மனதில் ஒரு புதிய நிம்மதியும் புத்துணர்ச்சியும் பிறக்கும். வீண் விரயங்களும் தேவையற்ற மருத்துவ செலவுகளும் நாளை முதல் முற்றிலும் கட்டுக்குள் வரும் என்பதால் உங்களது சேமிப்பு என்பது நாளை முதல் அசுர வேகத்தில் உயரத் தொடங்கும். அதிர்ஷ்டமும் புதிய முதலீடுகளும் நாளை உங்களுக்கு கிடைக்கப் போகும் இந்த அபூர்வ பணப்புழக்கத்தை வைத்து புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கோ நிலம் மற்றும் தங்கம் போன்ற பாதுகாப்பான நீண்டகால பத்திரங்களின் முதலீடு செய்வதற்கோ நீங்கள் துணிச்சலோடு அடியெடுத்து வைக்கலாம். இனி நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும். ஒரு உன்னதமான பணயோகம் நாளை உங்களை முழுமையாக ஆட்கொள்கிறது. மகர ராசி நேயர்களே, நாளை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க போகும் இந்த திடீர் பணவரவு என்பது உங்களது கடந்த கால நேர்மைக்கும் தர்ம குணத்திற்கும் இறைவனால் வழங்கப்படும் மாபெரும் பரிசாகும். பதற்றம் இல்லாமல் இந்த வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளை விடியல் உங்கள் பொருளாதார பற்றாக்குறை தீர்ந்து உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த போறது உறுதி. தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு தடைகளை உடைத்து மகர ராசி ஏறும் புதிய ராஜபாட்டை. மகர ராசி நேயர்களே,
நேயர்களே, நாம் இப்போது பார்க்க போகும் இந்த 3வது பகுதி உங்களது உத்தியோக மற்றும் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் நீண்ட காலங்களாக காத்து கொண்டிருந்த ஒரு மாபெரும் அங்கீகாரத்தை தரப்போகும் மிக முக்கியமான பகுதியாகும். பொதுவாகவே மகர ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு வேலையும் தட்டி பறிக்காமல் உங்களது முழு திறமையும் அர்ப்பணித்து செய்யக்கூடியவர்கள். ஆனால் கடந்த சில மாதங்களாக உங்களது சொந்த வீடான தொழில் ஸ்தானத்தில் நிலவிய சில கிரகங்களின் சாதகமற்ற சஞ்சாரத்தால நீங்க எவ்வளவுதான் ரத்தத்தை வியர்வையாக்கி உழைத்திருந்தாலும் உங்களது உழைப்பிற்கான பலரும் பாராட்டமும் வேறு யாருக்கோ சென்றிருக்கலாம். திறமையிலிருந்து உங்களுக்கான சரியான தகுதியும் மேடையும் அலையாமல் அலுவலகத்தில் கடும் பிரக்தியோடு இருந்திருக்கலாம். ஆனால் நாளை நிகழப்போகும் இந்த அபூர்வ கிரக மாற்றம் உங்களது தொழில் களம் மற்றும் வேலை வாய்ப்பில் நீங்கள் கற்பனை செய்து கூட பார்த்திராத ஒரு பிரம்மாண்டமான நன்மையை கொண்டு வரப்போகிறது. உத்தியோகத்தில் தேடி வரும் புதிய சிம்மாசனம் நாளை விடியும் போதே உங்களது ஜீவஸ்தானத்தின் மீது உங்களது ராசிநாதன் சனி பகவானின் சுபகதிர்களும் புதனின் ராஜதந்திர சேர்க்கையும் ஒரு சேர விடுவதால் அலுவலகத்தில் உங்களது செல்வாக்கு அசுர வேகத்தில் உயரத் தொடங்கும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த உங்களது பதவி உயர்வு அல்லது நீங்கள் எதிர்பார்த்து அலைந்த ஒரு நல்ல இடமாற்றம் பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல் நாளை உங்களை தேடி வரும். உங்களை பின்னுக்கு தள்ள நினைத்த மறைமுக எதிரிகள் உங்களுக்கு எதிராக மேலதிகாரிகளிடம் வீண் வதந்திகளை பரப்பிய பெறாமைக்காரர்கள் அத்தனை பேரும் நாளை உங்களது அசாத்திய திறமையை கண்டு அஞ்சு பின்வாங்குவார்கள். உங்களது மேலதிகாரிகள் உங்களை மட்டுமே நம்பி ஒரு புதிய பெரிய பொறுப்பையோ அல்லது மிக முக்கிய ப்ராஜெக்ட் ஒன்றையோ உங்களிடம் ஒப்படைப்பார்கள். சுய தொழில் மற்றும் வியாபாரத்தில் அசுர லாபம், சுய தொழில் தயாரிப்பு துறை, கமிஷன் மற்றும் வியாபாரம் செய்யும் மகர ராசி நேயர்களுக்கு நாளை ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை அமையப் போகுது. கடந்த சில காலமாக வாடிக்கையாளர்கள் குறைந்து முதலீடு செய்ய பணம் வராமல் முடங்கி கிடந்த உங்களது தொழில் நாளை முதல் ஒரு புதிய உத்வேகத்தை பெறும். புதிய பெரிய ஒப்பந்தங்கள், நீங்கள் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த அரசாங்க அங்கீகாரங்கள் அல்லது டெண்டர்கள் எவ்வித தடையும் இன்றி நாளை உங்களுக்கு சாதகமாக முடியும். குறிப்பாக உற்பத்தி துறை, இரும்பு மற்றும் கட்டுமானத்துறை, ரியல் எஸ்டேட் மற்றும் ஆலோசனை மையங்கள் சார்ந்த துறைகளில் இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மகா யோக நாளாக இருக்கும். உங்களது மார்க்கெட் மதிப்பு சந்தையில் பல மடங்கு உயரும். வேலை தேடும் இளைஞர்களுக்கு ஒரு புதிய விடிதல். நீண்ட நாட்களாக உங்கள் தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் பல நேர்காணலில் கலந்து கொண்டும் இறுதி தேர்வு வரை சென்று வேலை கை நழுவி போன மகர ராசி இளைஞர்களுக்கு நாளை ஒரு பெரிய அதிர்ஷ்ட விடியலாக இருக்கும். நாளை நீங்கள் கலந்து கொள்ள போகும் நேர்காணல்களில் உங்களது வார்த்தைகளில் இருக்கும் அந்த நேர்மையும் பணிவும் புத்திசாலித்தனமும் உங்களை மிக எளிதாக வெற்றியடைய செய்யும். நீங்கள் நீண்ட நாட்களாக கனவு கண்ட ஒரு பெரிய நிறுவனத்தில் இருந்தோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்து அலைந்த துறைகளில் இருந்தோ உங்களுக்கான பணி நியமனம் ஆணை நாளை உங்கள் கைக்கு வர அதிக வாய்ப்புகள் இருக்குது. புதிய கூட்டணிகளும் அதிகார உயர்வும் நாளை உங்கள் தொழில் ரீதியாக எடுக்கும் ஒவ்வொரு அதிரடியான முடிவும் உங்களுக்கு நீண்ட கால புகழையும் லாபத்தையும் தேடித்தரும். கூட்டு வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் மற்றும் கணக்கு வழக்குகளில் இருந்த குழப்பங்கள் நீங்கி புதிய பலம் வாய்ந்த கூட்டாளிகள் உங்களோடு இணைவார்கள். அரசாங்கம் சார்ந்த அனுமதிகள் அல்லது லைசென்ஸ் போன்ற விஷயங்களில் இருந்த முட்டுக்கட்டைகள் நாளை முற்றிலும் விலகும். உங்களை தள்ளி வைக்க நினைத்த தொழில் உலகமே உங்களது நேர்மையை கண்டு வியந்து உங்களோட கூட்டணி வைக்க ஆசைப்படும். மகர ராசி நேயர்களே, உங்களது உழைப்பிற்கு பிரபஞ்சம் நியாயமான அங்கீகாரத்தை தரும் நேரம் இது. தயக்கங்களை உடைத்து உங்களுக்கான புதிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க நாளை முதல் கம்பீரமாக அடியெடுத்து வையுங்கள். நாளை விடியல் உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு புதிய பொற்காலத்தின் தொடக்கமாக அமையப் போவது உறுதி. ஆரோக்கியமும் கலசமும் மகர ராசியின் புதிய புத்துணர்ச்சியும். மகர ராசி நேயர்களே, நாம் இப்போது பார்க்க போகும் இந்த 4வது பகுதி உங்களது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருந்த ஒரு பெரிய நிம்மதியை தரப்போகும் மிக முக்கியமான பகுதியாகும். பொதுவாகவே மகர ராசியில் பிறந்த நீங்கள் கிரகங்களின் ஆயுள் காரகனான சனி பகவானின் ஆதிக்கத்தை பெற்றவர்கள் என்பதால் இயற்கையிலேயே உங்களுக்குள் ஒரு அசாத்திய தங்கும் திறனும் எவ்வளவு பெரிய உடல் உபாதைகள் வந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தன் கடமையை செய்யும் மனப்பக்குவமும் எப்போதும் இருக்கும். ஆனால் கடந்த சில வாரங்களாகவோ அல்லது மாதங்களாகவோ உங்களது ஓயாத உழைப்புக்கு, குடும்பத்திற்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் நீங்கள் தனியாக நின்று சுமந்த பொறுப்புகள் மற்றும் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லைங்கிற மனக்கவலை ஆகியவற்றின் காரணமாக உங்க உடலில் கடுமையான சோர்வும் அஜீரண கோளாறுகளும் ஒரு விதமான தூக்கமின்மையும் உங்களை கொஞ்சம் வாட்டி இருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்களில் நிகழப்போகும் இந்த அபூர்வ கிரக மாற்றம் உங்கள் உடலில் இருந்த அந்த பிராண ஆற்றலையும் ஆன்ம பலத்தையும் மீண்டும் முழுமையாக கொண்டு வரப்போகிறது. நாளை உடலில் நிகழப்போகும் மகா மாற்றம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி நாளை உங்கள் ராசிநாதனான சனி பகவான் சுக்கிரன் மற்றும் புதனின் சுப சேர்க்கையோடு தொடர்பு கொள்வதால் நீண்ட நாட்களாக உங்களை பாடாய்ப்படுத்திய வாயு தொல்லைகள், மூட்டு வலிகள், எலும்பு மற்றும் கால்களில் ஏற்பட்ட கடுமையான தேய்மான உபாதைகள், நரம்பு தளர்ச்சி மற்றும் முதுகு இடுப்பு பகுதிகளில் இருந்த கடுமையான பிடிப்புகள்
அத்தனையும் நாளை முதல் படிப்படியாக குறைய தொடங்கும். சரியான நல்ல மருத்துவ வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் ஒரு புதிய இரத்த ஓட்டமும் சுறுசுறுப்பும் பாய்வதை நீங்கள் நாளை காலையிலே உணர முடியும். சோர்வு உங்களை விட்டு முற்றிலும் நிலவும். மந்த நிலை மாறி சுறுசுறுப்பு உங்களின் புதிய அடையாளமாக மாறும். மனோபலம் மற்றும் மன அழுத்த விடுதலை. ஆரோக்கியம் என்பது வெறும் உடல் சார்ந்தது மட்டுமல்ல, அது மன அமைதியையும் சார்ந்தது. மகர ராசிக்காரர்கள் எப்போதுமே தங்களது சொந்த கஷ்டங்களை வெளியில் சொல்லி மற்றவர்கள் சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பவர்கள். இந்த தேவையற்ற மனப்போராட்டங்கள் உங்களது தூக்கத்தை கெடுத்திருக்கலாம். ஆனால் நாளை நிகழும் இந்த கிரக இணக்கம் உங்கள் மனதிற்குள் இருக்கும் அத்தனை கவலைகளையும் நீக்கி ஒரு தெளிவான ஆற்றலை தரப்போகிறது. எதற்கும் கலங்காத அசாத்திய மன வலிமை உங்களுக்குள் மீண்டும் பிறக்கும். நாளைய தினம் உங்களை தேடி வரப்போகும் அந்த நல்ல செய்தி உங்கள் மனதில் இருந்த எண்ணம், எந்த சித்திரவதையை, நிம்மதியற்ற சூழலை ஒரு நொடியில் காணாமல் போக போய்விடும். ஆற்றலை தக்க வைக்கும் எளிய வழிமுறைகள் நாளை உங்களது ஆரோக்கியத்தை இன்னும் பல மடங்கு உயர்த்தி கிரகங்களின் நேர்மறை ஆற்றலை முழுமையாக உடலுக்குள் உள்வாங்க சில எளிய விஷயங்களை செய்ய வேண்டும். நாளை அதிகாலையிலேயே எழுந்து நீல நிறம் அல்லது கருநீல நிற மலர்களை கொண்டு நவகிரக வழிபாடோ அல்லது சிவபெருமானையோ மனதார தியானிப்பது உங்களது ஆன்ம பலத்தை பல மடங்கு அதிகரிக்கும். நாளைய தினம் உங்களது ராசிக்குரிய கம்பீரமான அடர் நீலம் அல்லது கருப்பு நிற ஆடைகளை தவிர்த்து மங்களகரமான வெளிர் நிற ஆடைகளை அணிவது உங்களுக்குள் ஒரு புதிய உத்வேகத்தை தரும். நாளை போதிய அளவு தண்ணீர் அருந்துவதும் எளிதில் ஜீரணமாகும் உணவுகளை உட்கொள்வதும் உங்களது உடல் ஆரோக்கியத்தை மிக சீராக வைத்திருக்க உதவும். புதிய பொலிவும் முகப்பிரகாசமும் உடல் ஆரோக்கியம் சீராகும் போது உங்களது முகத்தில் சனி பகவானின் அந்த கம்பீரமான பிரகாசமும் கனிவான பார்வையும் மீண்டும் தோன்றும். உங்களை பார்க்கும் மனிதர்கள் இவ்வளவு சோதனைகளை கடந்தும் எப்படி இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறீர்கள் என்று வியக்கும் அளவுக்கு உங்களது தோற்றத்தில் ஒரு பிரம்மாண்ட மாற்றம் உண்டாகும். நோய் நொடிகளற்ற ஆரோக்கியமான உடல்நிலை தான் நீங்கள் நினைத்த லட்சியங்களை அடைந்து உங்களை சுற்றி உள்ளவர்கள் மத்தியில நீங்க ஜெயித்து காட்ட போகும் மிகப்பெரிய ஆயுதம். மகர ராசி நேயர்களே, உங்களது உடலும் மனமும் இப்போது ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை ஆள்வதற்கான ஒரு தெளிவான போர் வீரனை போல வீரியம் கொள்ள தொடங்கிவிட்டன. நாளை அந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்களை ஒரு ஆரோக்கியமான தெளிவான ஆளுமையாக மாற்றி உலகிற்கு முன்னால் நிறுத்தப் போகிறது. இந்த உன்னத மாற்றத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு புத்துணர்வோடு முன்னோக்கி செல்லுங்கள். குடும்ப உறவுகள் குழப்பங்கள் நீங்கி இல்லத்துல மலரும் சனியின் பேரன்பு. மகர ராசி நேயர்களே, நாம் இப்போது பார்க்க போகும் இந்த 5வது பகுதி உங்களது இல்லத்திலும் உள்ளத்திலும் நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருந்த ஒரு மாபெரும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரப்போகும் மிக முக்கியமான பகுதியாகும். பொதுவாகவே மகர ராசியில் பிறந்த நீங்கள் உங்கள் சுயநலத்தை பார்க்காம உங்க குடும்ப உறுப்பினர்களின் மகிழ்ச்சிக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் எப்போதுமே ஓடோடி உழைப்பவர்கள். ஆனால் கடந்த சில மாதங்களாக உங்கள் ராசிக்கு ஏற்பட்ட கிரகங்களின் சாதகமற்ற நிலையால குடும்பத்திற்குள்ள நீங்கள் என்ன பேசினாலும் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். நாம் எவ்வளவு செய்தோம், யாருக்கும் நம் மீது உண்மையான பாசம் இல்லையேங்கிற ஒரு ஏக்கம் உங்களது ஆழ்மனதை உள்ளூர காயப்படுத்தி இருக்கலாம். நாளை நிகழப்போகும் இந்த அபூர்வ கிரக விடியல் உங்களது குடும்ப கோட்டையில் இருந்த அத்தனை நிம்மதியும் மீண்டும் கொண்டு வந்து சேர்க்க போகிறது. குடும்பத்தில் இழந்த சிம்மாசனமும் மரியாதையும் கடந்த சில நாட்களாக பொருளாதார நெருக்கடிகள் அல்லது சூழ்நிலைகள் காரணமாக குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் உங்களுக்கான முக்கியத்துவம் சற்றே குறைந்திருப்பது போல நீங்கள் உணர்ந்திருக்கலாம். நீங்கள் சொல்லும் நல்ல ஆலோசனைகளை கூட யாரும் காது கொடுத்து கேட்கவில்லைங்கிற வேதனை உங்களுக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனால் நாளை விடியும் போதே உங்களது ராசிநாதனான சனி பகவானின் சுப சஞ்சாரம் உங்கள் குடும்பஸ்தானத்திற்கு ஒரு போதிய தெய்வீக பலத்தை தருகிறது. உங்களது நேர்மையும் நீங்கள் குடும்பத்திற்காகப்பட்ட கஷ்டங்களும் உங்களது உன்னதமான குணமும் உங்கள் இரத்த பந்தங்களுக்கு நாளை முதல் முழுமையாக புரிய வரும். குடும்பத்தில் உங்களது மதிப்பு பல மடங்கு உயரும். அனைவரையும் வழிநடத்தும் அந்த கம்பீரமான அதிகாரம் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரும். தம்பதியரிடையே மலரும் பேரன்பு, வாழ்க்கை துணையுடன் நீண்ட நாட்களாக இருந்த மன யுத்தங்கள், வீண் விவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் மற்றும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து வந்த சூழ்நிலைகள் நாளை முதல் முற்றிலுமாக முடிவுக்கு வரப்போகிறது. மகர ராசிக்காரர்கள் எப்போதுமே கோபத்தை வெளியில் காட்டினாலும் உள்ளுக்குள் துணையிடம் மிகுந்த பாசமும் மரியாதையும் கொண்டவர்கள். நாளை உங்களது துணையுடன் ஒரு புதிய புரிதல் உண்டாகும். பழைய மனக்காயங்கள் ஆறி பாஸ்பர் அன்பு அதிகரிக்கும். உங்களது தொழில் அல்லது புதிய முயற்சிகளுக்கு உங்களது வாழ்க்கை துணை ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக ஒரு சிறந்த ஆலோசனை நாளை முதல் தொடங்குவார். பிள்ளைகளின் வளர்ச்சியும் சுபகாரிய விடியலும் உங்களது பிள்ளைகளின் கல்வி, அவர்களின் வேலை வாய்ப்பு அல்லது அவர்களின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து உங்களது மனதில் இருந்த நீண்டகால கவலைகள் நாளை முதல் முற்றிலும் அகலத் தொடங்கும். அவர்கள் உங்களது வார்த்தைக்கு மதிப்பளித்து உங்களுக்கு சமூகத்தில் பெருமை சேர்க்கும் காரியங்களை செய்வார்கள். மேலும் உங்கள் இல்லத்தில் நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருந்த சுபகாரிய
சுபகாரியங்கள், அதாவது திருமணம், வளைகாப்பு, காதுகுத்து அல்லது புதுமனை புகுவிழா போன்ற மங்களகரமான நிகழ்வுகளுக்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்க நாளை ஒரு மிக சிறந்த அதிர்ஷ்டகரமான நாளாகும். தடைகள் அனைத்தும் பனி போல விலகி சுப விசேஷங்கள் உங்களது இல்லத்தில் மிக விமர்சையாக நடப்பதற்கான ஏற்பாடுகள் நாளை முதல் கைகூடும். சொந்த பந்தங்கள் மத்தியில் புதிய அந்தஸ்து, குடும்பத்திற்கு வெளியே உறவினர்கள் அல்லது அன்பர்கள் வட்டத்தில் உங்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள், உங்களை விட்டு தள்ளி நின்றவர்கள் அத்தனை பேரும் நாளை உங்களது புதிய ஆளுமையும் வளர்ச்சியும் கண்டு வியந்து தங்களின் பழைய தவறுகளை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் வந்து நட்பு பாராட்ட தொடங்குவார்கள். உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்களின் பார்வையில் நாளை ஒரு பெரிய நேர்மறை மாற்றம் தெரியும். தேவையில்லாமல் கோபங்களை குறைத்து கனிவான வார்த்தைகளை பேசுங்கள். அது உங்கள் இல்லத்தை ஒரு நந்தவனமாக மாற்றும். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சிக்காகவும் பிரபஞ்சம் நாளை உங்களது குடும்பஸ்தானத்தை மிக அற்புதமாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறது. ஆன்மீக தேடல், சனியின் பேரொளியும் மகர ராசியின் பொறுமையான உள்ளுணர்வும். மகர ராசி நேயர்களே, நாம் இப்போது பார்க்க போகும் இந்த 6வது பகுதி உங்களது உலகத்திற்கும் மன அமைதிக்கும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்க போகும் மிக முக்கியமான பகுதியாகும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி மகர ராசி என்பது நவகிரகங்களின் ஆயுள் காரகனும் கர்ம காரகனுமான மகா சனி பகவானின் சொந்த வீடு என்பதால் இயற்கையிலேயே உங்களுக்குள் தர்ம சிந்தனையும் எப்பேற்பட்ட துன்பத்தையும் தாங்கும் ஆன்ம பலமும் இறை வழிபாட்டின் மீது ஒரு அசைக்க முடியாத பற்றும் எப்போதும் இருக்கும். நாளை நிகழப்போகும் இந்த அபூர்வ கிரக விடியல் உங்களது பூர்வ புண்ணிய பலன்களை விழித்திட செய்து உங்கள் மனதில் இத்தனை காலம் இருந்த குழப்பங்களுக்கு ஒரு தெய்வீக விடையை தரப்போகிறது. உங்களோட மன அமைதியும் மன குழப்பங்களின் விடுதலையும் கடந்த நாட்களாக உங்கள் காதில் ஒரு இனம் புரியாத நாம் யாருக்கு துரோகம் நினைக்காமல் உழைக்கும், நமக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள், தர்மத்தின்படி வாழும் நமக்கு ஏன் இந்த தடைகள்ங்கிற ஒரு ஆழமான கேள்வி உங்களது ஆழ் மனதை உடைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாளை விடிய போகும் பொழுது உங்களது அந்த அத்தனை குமுறல்களும் மனக்காயங்களையும் நீக்கி ஒரு பிரகாசமான தெய்வீக அமைதியை பாய்ச்சப் போகிறது. பிரபஞ்சத்தின் விதிகளையும் தர்ம வினைகளின் கணக்குகளையும் நீங்கள் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள தொடங்குவீர்கள். உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் உங்கள் உள்ளம் ஒரு அசைக்க முடியாத பேராற்றலை பெற்று தெய்வீக தொடர்பும் பூர்வக புண்ணிய பலனையும் நாளை உங்களது ஆன்மீக தேடல் மிக உயர்ந்த நிலையை எட்டும். நீங்கள் கடந்த காலங்களில் செய்த தர்ம காரியங்களின் பலன்களும் உங்களது குலதெய்வத்தின் பூரண அருளும் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு இரும்பு கவசமாக செயல்பட தொடங்கும். உங்கள் ராசிநாதன் சனி பகவானின் பூரண அருள் நாளை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைப்பதால் நீங்கள் செய்யும் ஒரு சிறிய பிரார்த்தனை கூட நாளை பிரபஞ்சத்தின் அதிர்வுகளோடு மிக வேகமாக இணையும். உங்களுக்குள் இருக்கும் அந்த ஆன்மீக சக்தி விழித்து கொள்ளும் தருணம் இது. அந்த ஆன்மீக தெளிவு வெளியில நீங்க சந்திக்க போகும் சவால்களை மிக எளிதாக தகர்த்தெறிந்து உங்களை வெற்றியாளராக மாற்ற போகும் உந்து சக்தி. மந்திரம் போல பலிக்கும் உள்ளுணர்வு. மகர ராசியினரே, கிரகங்களின் ரகசியங்களின்படி உங்களுக்கு இயற்கையிலேயே தீர்க்க தரிசனமும் மற்றவர்களின் மனதை ஓரளவுக்கு கணிக்கும் திறனும் அதிகம். அந்த உள்ளுணர்வு மிகவும் கூர்மை அடையும். உங்களுக்கு முன்னால் இருப்பவர் உங்களை ஏமாற்ற வருகிறாரா அல்லது உங்களுக்கு நல்லது செய்ய வருகிறாரா என்பதை அவர்களின் பேச்சிலும் ஒற்றை பார்வையிலும் நீங்க மிக தெளிவாக கண்டுபிடித்து விடுவீங்க. எந்த ஒரு காரியத்துல இறங்குவதற்கு முன்னாலும் உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு ஒரு தெளிவான நல்வழியை காட்டும். அவசரப்பட்டு முடிவெடுத்து ஏமாறுவதற்கு காலம் இனி இடம் தராது. உங்களின் ஒவ்வொரு முடிவும் தீர்க்கமானதாக வெற்றியை நோக்கியதாக மட்டுமே இருக்கும். தியானமும் மனதின் சக்தியும் நாளை உங்களது ஆன்மீக ஆற்றலை இன்னும் பல மடங்கு பெருக ஒரு எளிய வழிமுறை உள்ளது. நாளை உங்களது இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ அல்லது கால பைரவரையோ மனதார தியானித்து வழிபடுவது உங்களது ஆன்ம பலத்தை இருமடங்காக்கும். மாலை நேரத்தில் ஒரு 15 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்யுங்கள். உங்களது மூச்சை உற்று கவனிக்கும் போது உடலிலும் மனதிலும் இருந்த அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் பொறாமை பார்வைகளும் திருஷ்டிகளும் உங்களை விட்டு விலகி ஓடுவதை நீங்க உணர முடியும். இது உங்கள் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்ம பாதுகாப்பை பெறும். மகர ராசி நேயர்களே, வழி உலகில் நீங்க உங்கள் உழைப்பால் சாதிப்பதற்கு முன்னால உங்களது அக உலகத்தை நாளை ஆன்மீகத்தால் வெல்ல போகிறீர்கள். உங்களுக்கு வழங்க போகும் ஆன்மீக கண்ணோட்டம் உங்களை ஒரு உன்னதமான, எவராலும் அசைக்க முடியாத பேராற்றல் மிக்க மனிதராக மாற்றப் போகிறது. வெற்றி பரிகாரங்கள் உங்களது அதிர்ஷ்டத்தை நிலைநிறுத்தும் சனியின் வழிகாட்டுதல். மகர ராசி நேயர்களே, நாம் இப்போது பார்க்க போகும் இந்த 7வது பகுதி நாளை உங்களுக்கு கிடைக்க போகும் அந்த பிரபஞ்ச ஆற்றலை அப்படியே உங்கள் பக்கம் இழுத்து அதை ஒரு நிரந்தர வெற்றியாக மாற்றுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பகுதியாகும். கிரகங்களின் அபூர்வ சஞ்சாரங்கள் நமக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கினாலும் அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம கைகளில் தக்க வைத்துக் கொள்வது நம்மளுடைய செயல்பாடுகளில் தான் இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் ஜாதகத்துல உங்கள் ராசிநாதனான சனி பகவான் சுக்கிரன் மற்றும் புதனோடு இணைந்து உருவாக்கும் இந்த மாபெரும் நன்மைகளை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் மறைமுக தடைகளை உடைத்தெறியும் சில எளிய ஆனால் மிக வலிமையான எளிமுறைகளை நீங்க பின்பற்ற வேண்டும். மகா சனி பகவான் மற்றும் அவரோட அருங்கிரகம் மகர ராசிக்கு அதிபதி
அதிபதி நவகிரகங்களின் கர்மகாரனான மகா சனி பகவான் என்பதால நாளை அவரது அருளை பூர்ணமாக பெற சிறப்பு வழிபாடுகள் ரொம்ப முக்கியம். நாளை காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. முடிந்தால் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று பட்டீஸ்வர பகவானுக்கோ அல்லது காலபைரவருக்கோ நீல நிற மலர்கள் சாத்தி எல் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் மறைமுக தோஷங்கள் அத்தனையும் வேரோடு அளிக்கும். ஓம் சனீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை மாலை 9 முறை மனமுருகி பாராயணம் செய்வது உங்களுக்குள் இருக்கும் பயத்தை நீக்கி அசைக்க முடியாத தைரியத்தையும் மன அமைதியும் தேடித்தரும். கருப்பு உளுந்து அல்லது அன்னதானம் உங்களோட ராசிக்காரங்களின் ஆதிக்கநாதனான சனி பகவானின் காரகத்துவம் பெற்ற பொருட்களை நாளை தானம் செய்வது உங்களுக்கான தடைகளை முற்றிலும் தகர்க்குங்க. நாளை உங்களால் முடிந்த அளவு கருப்பு உளுந்து எள் அல்லது கருநில நீர ஆடைகளை ஏழை எளியவர்களுக்கு அல்லது துப்புரவு தொழிலாளர்களுக்கு தானமாக வழங்குகள். சனி பகவான் என்பது உழைப்பை பறிக்கும் கிரகம் என்பதால கஷ்டப்பட்டு உழைக்கும் ஏழைகளுக்கு அல்லது ஆதரவற்ற முதியோர்களுக்கு நாளை அன்னதானம் செய்வது அல்லது அவர்களுக்கு பழசாறுகள் வாங்கி தருவது சனியின் அருளை அசுர வேகத்தில் பெற்றுத்தரும். நீங்கள் செய்யும் இந்த ஒரு சின்ன தர்மம் உங்களது கர்ம வினைகளை குறைத்து நாளை வரப்போகும் அந்த பெரிய விதியின் திருப்பு முனைய உங்களை நோக்கி வேகமாய் இருக்கும். வெற்றிக்கான நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்கள் நாளை உங்களது அதிர்ஷ்டத்தையும் ஆற்றலையும் அதிகரிக்கக்கூடிய நிறங்களாக இருப்பது அடர் நீலம் மற்றும் வெளிர் நிற ஆடைகள். நாளை ஏதேனும் முக்கிய நபர்களை சந்திக்க செல்லும் போதோ புதிய தொழில் மற்றும் பண விவகாரங்களை கையாளும் போதோ இந்த நிறத்திலான ஆடைகளை அணிவது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும். அதே போல உங்கள் ராசிக்குரிய எண்ணான 8 மற்றும் அதிர்ஷ்ட எண்களான 5, 6 ஆகிய எண்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. முக்கிய முடிவுகளை இந்த எண்களின் கூட்டுத்தொகை வரும் நேரங்களில் எடுப்பது உங்களுக்கு பெரும் நன்மைகளை தரும். எதிர்கால திட்டங்களை விதைத்தல் நாளை உங்களுக்கு பூஜை வரையிலோ அல்லது ஒரு அமைதியான இடத்திலோ கிழக்கு நோக்கி அமர்ந்து உங்களது இரு கைகளையும் கோர்த்து என் ராசிநாதன் சனி பகவானின் அருளால் என் வாழ்க்கையில் இருந்த அத்தனை தடைகளும் முட்டுக்கட்டைகளும் தூள் தூளாகிவிட்டன. என் உழைப்புக்கான முழு பலனும் எனக்கு கிடைத்து விட்டது. எனக்கு வரும் அத்தனை வாய்ப்புகளையும் நான் பிரம்மாண்ட வெற்றியாக மாற்றுவேன். என் வாழ்வின் புதிய பாதையில் நான் சென்றிடுவேன். நிம்மதியோடும் பயணிப்பேன் 3 முறை அந்த நம்பிக்கையுடன் உங்களுக்குள்ள கம்பீரமா சொல்லிக்கொள்ளுங்க. மேலும் நாளை ஒரு புதிய வெள்ளை காகிதத்தில் உங்களது அடுத்த கட்ட லட்சியங்களை எழுதி அதை உங்களது வீட்டு பூஜை அறையில் இறைவனின் பாதத்தில் வைத்து வழிபடுங்கள். கிரக மாற்றத்தின் மகா சக்தியால் நீங்கள் நாளை வரைக்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் பிரபஞ்சத்தால் அங்கீகரிக்கப்பட்டு மிக விரைவில் நிஜமாக மாறும். மகர ராசி நேயர்களே, காலம் உங்களுக்கு செய்த சோதனைகள் முடிந்துவிட்டன. நாளை நீங்கள் செய்ய போகும் இந்த எளிய ஆன்மீக பரிகாரங்களும் உங்களது நேர்மறையான எண்ணங்களும் இணைந்து உங்களை ஒரு புதிய நல்வாழ்விற்கு அழைத்து செல்ல போகிறது. இழந்த நிம்மதியும் உங்களுக்கான நல்வாய்ப்புகளையும் நோக்கி நாளை கம்பீரமாக அடியெடுத்து வையுங்கள். பிரபஞ்சத்தின் பேராற்றல் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கும். விதையின் திருப்புமுனை மகர ராசியின் ஒட்டுமொத்த உழைப்பிற்கு கிடைக்க போகும் அந்த ஒரு மகா செய்தி. மகர ராசி நேயர்களே, நாம் இப்போது வந்திருப்பது உங்களது ஒட்டுமொத்த வீடியோவின் மிக முக்கிய திருப்புமுனையான நெஞ்சை நிம்மதி அடைய வைக்கும் 8வது பகுதிக்கு. இதுவரை நாம் உங்களது மனோபலம், பணவரவு, தொழில் உயர்வு, குடும்ப ஒற்றுமை அனைத்தையும் பார்த்தோம். ஆனால் நாளை உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய நேர்மறை பாதைக்கு திருப்பி உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் முன்னிலையில் உங்களை நிமிர்ந்து நிற்க வைக்க போகும் அந்த ஒரு குறிப்பிட்ட நிமிடம் இருக்கிறதே, அதுதான் இந்த 8வது பகுதி. காலச்சக்கரம் நாளை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் சுழன்று உங்கள் ராசிநாதனான சனி பகவானின் அருளோடு புதனும் சுக்கிரனும் இணையும் போது உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு முக்கிய செய்தியோ அல்லது அதிகாரப்பூர்வமான அழைப்பு உங்களை வந்தடைய போகிறது. நாளை நடக்க போகும் அந்த விதியின் விளையாட்டுக்கு நிகர் ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் இருந்தாலும் சில பிரம்மாண்டமான திருப்பங்கள் மட்டும் திடீரென எதிர்பாராத ஒரு செய்தியின் மூலம் மட்டுமே சாத்தியமாகும். அதுதான் நாளை பிரபஞ்சம் உங்களுக்கு நிகழ்த்தி காட்டப் போகிறது. நாளைய தினம் நண்பகல் நேரத்திலோ அல்லது மாலை பொழுதிலோ உங்களது தொலைபேசிக்கு வரப்போகும் அந்த ஒரு அழைப்பு அல்லது உங்களை தேடி வரப்போகும் அந்த ஒரு நபர் உங்கள் கடந்த கால ஏமாற்றங்களுக்கும் நீங்கள் சிந்திய கண்ணீருக்கும் சிந்திய வியருக்கும் பிரபஞ்சம் தரப்போகும் மாபெரும் அங்கீகாரமாக அமைய போகிறது. இது ஒரு சாதாரண தகவல் அல்ல. இது உங்கள் நீண்ட கால காத்திருப்பு கிடைப்போகும் ஒரு உன்னத உயர்வாகும். நாளை பிறக்க போகும் இந்த விடியலை முழுமையான நம்பிக்கையோடும் மன அமைதியோடும் எதிர்கொள்ளுங்கள். உங்கள் ராசிநாதன் சனி பகவானின் பூரண அனுகிரகம் உங்கள் பக்கம் இருப்பதால் இனி உங்களுக்கு எல்லாமே ஏறுமுகமாகத்தான் அமைய போகிறது. உங்களது நேர்மறை எண்ணங்கள் நாளை முதல் உங்கள் ஒரு புதிய நிம்மதியான வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும் என்பதில் எந்த ஒரு பயமும் இல்லை. தடைகள் அனைத்தும் விலகி உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பெருகட்டும். ஜோதிடத்தின் துல்லியமான ரகசியங்களையும் உங்கள் ராசிக்குரிய ஆன்மீக வழிகாட்டுகளையும் கிரகங்களின் மாற்றங்களால் உங்களுக்கு ஏற்பட போகும் நன்மைகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்ட பயணத்திற்கு ஒரு கவசம்
பக்கமாக நிற்கும் ஆன்மீக தகவல் உங்களுக்கு தேவைப்படுகிறதா? அப்படி என்றால் எங்களின் யூடியூப் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காம பெல் பட்டனை அழுத்தி எங்களோடு தொடர்ந்து பயணித்து உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு வெற்றி களத்திலும் உங்களது பேராற்றலை மீட்டெடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் பதிவிடுங்கள். உங்களது ஆதரவு எங்களின் அடுத்தடுத்த ஆழமான ஜோதிட படைப்புகளுக்கு மிக பெரும் வளம். உங்களது வாழ்வில் என்றும் அமைதியும் செல்வமும் நல்வாழ்வும் நிலைத்திருக்க வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.